தமிழ்நாடு முழுவதும் மாநில அரசுக்கு சுமார் 2500 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி இருப்பது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சியினர் தமிழக அரசுக்கு முன்வைத்துள்ள கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம். உறுதியாக கவர்மெண்ட் லேண்ட் தான் அப்படின்னா அது ஆய்வு செய்து அந்த மாதிரி இருக்கின்ற இடத்தை நிச்சயமாக எடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. இப்போ இந்து அறநிலைத்துறை மூலமாக கோவில் நிலங்களை எங்கெல்லாம் இவ்வளவு கோடிக்கு நாங்க மீட்டெடுத்தோம் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு எப்படி சொல்கிறாரோ அதுபோல அரசாங்கத்தின் நிலங்கள் எங்கு இருந்தாலும் நிச்சயமாக இந்த அரசு அதற்கென்று ஒரு நீதிபதியின் குழுவோட ஒரு மிகப்பெரிய ஒரு குழு அமைச்சு எல்லா இடத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டியது அரசின் கடமை. அரசு சொத்துக்களை குத்தகை எடுத்து சரியான குத்தகை வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய தனிநபர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த பின்னணி புலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்படி அரசுடைமையாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை மக்கள் நலத் திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும்.